ஐயாவை இப்ப எவ்வளவு மிஸ் பண்றீங்கம்மா? வார்த்தையால சொல்ல முடியாது பாருங்க. வார்த்தையால சொல்ல முடியுமாடா? ஒரு பொருளை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னாக்கா அது வார்த்தையால எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு சேவை செய்யறதுலயோ அதுகிட்ட நெருக்கத்திலயோ தான் காட்ட முடியும். பாசமும் இதுவா இருந்தாலும் இப்ப காட்டுற மாதிரி இல்லையே. அவர் என்ன பொறுத்தளவுக்கு இல்லவே அதே கிடையாது, என்னோடதே தான் இருக்காரு. நான் பெருமைக்கும் அந்த வார்த்தைக்காக பேசல, உண்மையா ஒவ்வொரு இல்லைன்னா அது தனியா வாழ முடியாது. உங்களே ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க. உங்களோட பொண்ணு, உங்க 2 பேரோட பொண்ணு எப்படி பாத்துக்கிட்டாரு? அவ விளைய கிண்டல் சொல்லுவா, அப்பா அம்மா அடிக்கவே மாட்டேன், ஒரு நாளைக்கு அடிங்கப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லையா? பசங்களுக்காக ஏதாவது வருமே தவிர அவங்க ஏதாவது தப்பு பண்ணாக்கா கேட்க மாட்டேன்னு விடுமா, பசங்க அப்படிதாமா அப்படின்னு சொல்லி விட்டுவாரே தவிர சண்டை போட்டுருவாங்க. அப்படியே ஏதாவது என்ன கண்டிக்கணும்னாக்கா ஒரு நிமிஷம் வாமா உள்ளன்னு உள்ள போயிட்டு எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது சிரிச்சுட்டு வருவோம். பெட்ரூம்குள்ள போயிடுவோம் 2 பேரும். சரி எதுக்கோ போயிருக்காங்கன்னா வெளியில வந்து சிரிச்சுட்டே வருவோம், சண்டையே போட மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும், திட்டது கொள்றதெல்லாம் நடந்திருக்கும். பசங்க முன்னாடி எதையுமே பேச மாட்டேன். 3 பேரு முன்னாடி இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்களோட குழந்தை 4 பசங்க அப்படியே வீடு. அவரு எங்க வளர்த்தாரு? எங்க மாமியார் தான் வளர்த்தாங்க. நல்லா இருக்கேன், அவர் வளர்க்கவே இல்லை, என்னதான் வளர்த்தாரு அவரு. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு செந்தாமரையா கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. சாப்பிடறதுக்கு சின்ன சின்ன விஷயம் இல்ல, அவரு எல்லாமே செஞ்சிருக்காரு. எனக்கு நான் ரொம்ப சிம்பிள்மா, நிறைய இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றத. இப்ப கூட என் பொண்ணு ஜெர்மன் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, ஒரு 10 ஊர் சுத்திட்டு வந்தாங்க. இப்பதான் 1 வாரம் கூட ஆகல வந்து. வரையா அப்படின்னு கேட்டாங்க. நான் என் வீடுதான் தெய்வம், என் வீடுதான் கோயில், நான் வீட்டுலதான் இருப்பேன். என் பசங்கள்லாம் இருக்கு, கிளி பசங்கள்லாம், அவங்கள பாக்குறதுதான் என்னுடைய வேலை. எது மேலயுமே ஆசைப்பட்டதில்லை, இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. பட்டெல்லாம் கூட கட்ட மாட்டேன், காட்டன் தான் கட்டுவேன். சரி, நகைகள் மேல ஆசை கிடையாது எனக்கு, அப்பவும் கிடையாது இப்பவும் கிடையாது. நீங்க வரும்போது நான் எப்படி இருந்தேன் வீட்டுல, அப்படிதான் இருப்பேன். எனக்கு என்னுடைய விருப்பத்துக்கு நான் வாழணும், அடுத்தவங்க விருப்பத்துக்கு எல்லாம் நான் வாழ மாட்டேன். மதுரையில என் பொண்ணை கொடுத்தேன், அங்க ஐயோ என்ன இப்படி வந்திருக்கீங்களான்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு மரியாதையா என் நகைகளுக்கும் பட்டு புடவைங்களுக்கும் மரியாதையா அப்படி சொன்னீங்கன்னாக்கா நான் போயிடுறேன், எனக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் வர்றேன் அப்படின்றேன். எங்க சம்பந்தியமா ஏங்க அவங்க கிட்ட பேசுறீங்க, விட்டுருங்க, அவங்க அப்படிதாங்க வருவாங்க. இன்னும் சாதாரணமா போனேன், கழுத்துல காதுல எதுவுமே போட்டுக்கல, என் புருஷன் இல்ல. அப்புறம் நான் எதுக்கு போனேன்? யார் பார்க்க போறாங்க என்ன? அவர் தான் பார்க்கணும் இல்லையா? எவன் பார்த்தா என்ன, எவன் பார்க்காம போனா எனக்கு என்ன இனிமே இல்லையா? நீங்க வரீங்க, சாரை பத்தி எல்லாம் பேசுறீங்க, அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, அதுவே அவர் இருக்க மாதிரி தானே, அதுவே அவர் இருக்க மாதிரி தானே. வர்றவங்க பூரா அவரை பத்தி தானே பேசுறாங்க. அப்போ அவர் இருக்க மாதிரிதான். செத்து போனவங்க எல்லாருமே கண்ணதாசன்ல இருந்து செத்து போகல. கண்ணதாசன் ஒவ்வொரு நிமிஷமும் என்னோடதான் இருக்காரு. கண்ணதாசன் சொல்றேன், ஒரு பாட்டுல இருக்காரு, ஒரு கவிதையில இருக்காரு இல்லையா? அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய, ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்காரு. அவர் என்னைக்கும் வாழ்ந்துட்டு தான். அவர் செத்து போயிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த யூடியூப்னு ஒண்ணு இருக்கு, அதுல செத்து போனவங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ரொம்ப தப்பான விஷயங்கள். அவங்க சாதிச்சாங்க, அவங்க போயிட்டாங்க, அவங்கள பத்தி பேசுறதுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் அருகதையே கிடையாது. உண்டா இல்லையா? அவங்க கூட வாழ்ந்திருக்காங்களா, அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. அவங்கள பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேக்குறேன். அவங்க இப்படி அவங்க எப்படி அப்படின்னு கண்ணதாசனை பத்தி அவங்கள பத்தி இவங்கள பத்தி எல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அவருடைய ஸ்டைல் பாட்டு எழுத முடியுமா? அவருடைய ஸ்டைலுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? பாமர மக்கள்ல இருந்து ஹையஸ்ட் ஆட்கள்ல இருந்து அவரை யார் விரும்பாதவங்க பழிச்சா ஆகக்கூடாது. அது அப்படி இருந்ததுனாலதான் அவ்வளவு ஒரு காதல், ஒரு அந்யோன்யம் அந்த காலத்துல அவ்வளவு அழகா இருந்துச்சு இல்லையா? நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்காமயே அப்படி எப்படியே சேர்ந்து வாழ்ந்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் பத்தினிகள் இருக்காங்க சினிமாவில, உண்டா இல்லையா? எத்தனையோ பேரை காட்ட முடியும் என்னால உதாரணம். அப்படி இப்படியே பத்தினிகளா வாழ்ந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரோட அப்படியே ஐக்கியமாயி கல்யாணம் பண்ணிக்காமையே கூட சொல்லு, அப்படிலாம் இருந்திருக்காங்க ஆர்டிஸ்டுங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குமா? வேற மாதிரி. காலங்கள் மாறுது. எனக்கு வயசாயிடுச்சு, ஏன்னா அவங்களோட எல்லாம் டிராவல் பண்ணிருக்கேன். கண்ணதாசன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கேன், ஏன்னா சாவித்திரிமா வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கேன், எம்என் ராஜா இருக்கு, அந்த அம்மா இருக்காங்க, அவங்களோட எல்லாம் வாழ்ந்திருக்கேன் நானு. பெரிய விஷயமா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், இவங்க கூட எல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன்னா அவங்க காலத்துல நான் இருந்திருக்கேன். இனிமே அந்த மாதிரி நடிகர்களும் வரப்போறது இல்ல, இனிமே நாம அவங்கள பார்க்க போறதும் இல்ல. ஆனா வந்துகிட்டு தான் இருக்கு எல்லாமே. அவங்க சாகல, யாருமே சாகல, எல்லாமே நம்மளோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க படங்கள் இல்லாதது தான் இருக்கு, எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பழைய பாட்டு கேக்குது, பழைய படங்கள் பாக்குது, எல்லாமே இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையாவே.
ஏன்னா மதுரையில இருந்து நிறைய அல்வா எல்லாம் வரும். ஏன்னா யார் வந்தாலும் ஸ்வீட்டுதான் இருக்கும் டைனிங் டேபிள்ல, பெரிய டைனிங் டேபிள் எங்களுக்கு. நீ வந்தா கூட சரி, இவ்வளவு அல்வா எடுத்துப்பாரு, வாடா வாடா வாடா, வாய் தர்ற அப்படின்னு கொடுப்பாரு. குழந்தைங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவர் அவ்வளோ தாய்மை உள்ளம் கொண்டவர்.